இடம் கொண்டு வருகிறாய். ஒரு சந்ததி பகைகளின் வாசல்களை துறந்தெடுத்துக் கொள்வார்கள். ஒரு சந்ததியில் ஒரு பெருக்கத்தை நான் என்ன செய்வேன்? கொண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் ரெபெக்காளுக்கு கிடைக்க, அந்த ஆசீர்வாதம் கிடைக்க, அவளிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேகமாய் சுருக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் அந்த வேத பகுதி 24ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள். அதனுடைய 16வது வசனம் பாருங்கள். அந்த பெண் மகா ரூபவதி கன்னிகையாக இருந்தார். யாருங்க அந்த பெண்? யாருங்க? ரெபெக்கா. ரெபெக்கா யாருங்க? சபை என்கிற மணவாட்டி. சபை என்கிற மணவாட்டி. இந்த சபை என்கிற மணவாட்டி எப்படி இருக்கணும்? மகா ரூபவதி, புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தார். ரூபவதி அப்படின்றதுக்காக நம்ம முடியல. ரூபவதி, அந்த ரூபவதி இது சபை என்கிற ரூபவதி. அவன் உன்னத பாட்டுல சாலமோன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறான், ரூபவதியே என் பிரியமே, ரூபவதி உன்னில் பழுது ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா. அப்ப தேவன் சபையை எப்படி பார்க்கிறார்? ரூபவதி, அதுல மகா ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பழுது இல்லாதவர்கள், குறைவில்லாதவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப சபையை தேவன் குறைவில்லாதவர்களாய், பழுது இல்லாதவர்களாய் எதிர்பார்க்கிறார். அவன் மனவாட்டி எப்படி இருக்கணுங்க? குறை இல்லாம, பழுது இல்லாம இருக்கணும். தேவன் ஒரு வசனம் எப்படி இருக்கிறது? கரை, குறை முதலானவைகள் எழுதினவர்கள். பிரைஸ் காட். கரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பழுதற்றதும் எடுத்துறீங்களா? பிரைஸ் காட். தேசம் நல்லது. எங்க இருக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. பின்னாடி வந்து வாசிக்கலாம். எஸ்டர் எடுத்துட்டியா? கரைகளை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதுமான பைபிள் வரலையா? எங்கேயும் தெரியல. சரிதான், நீங்க வாசிக்கிறதுக்காங்க. வாசிக்கமான பரிசுத்தமும் விளையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு நம்மை நாமே நடத்தி ஒப்புக் கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே செஞ்சாங்க. சபை என்பது ரூபவதியாய், பிழையற்றதாய், கரைதரை ஒன்றும் இல்லாததாய் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அங்க என்ன செய்யணும் அப்படின்னா முந்தின வசனம் பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அல்லேலூயா. அப்போ நம்மை பரிசுத்தமாக்குகிறதற்கு ஆண்டவர் வசனம், தண்ணீர் முழுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காருங்க? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுத்தா நேரம் அப்படியே பரவாயில்ல போக முடியாது. அல்லேலூயா. அந்த திருவசனம் அப்படிங்கிற ஒரு இருக்குது பாருங்க, அது எங்கே கிடைக்கிறதோ அங்க இருக்கணும். ஆமென். ஆமென். ஞானஸ்நானம் என்பது ஒரு அஸ்திபாரம், அவ்வளவுதான். அல்லேலூயா. பரவாயில்ல. போன வாரம் ஒரு அம்மா ஞானஸ்நானம் மட்டும் இந்த வாரம் பண்ணல. கேட்டா அந்த அம்மா சொல்லுங்க, ஞானஸ்நானத்தை எடுத்தாச்சு எந்த சபைக்கு போனான்னு. எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்ல போக முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஞானஸ்நானங்கிறது பரலோக சீட்டு, பரலோக டிக்கெட். அந்த டிக்கெட் இருந்தால் உள்ள போயிடலாம். அது பெரிய தப்பு. விசாசு வச்சிருக்கிற ஒரு பெரிய வஞ்சகமான ஒரு எண்ணம். அல்லேலூயா. ஞானஸ்நானங்கிறது ஒரு அஸ்திபாரம். அதுக்கு முன்னாடி இனிமேல் தான் கட்டப்படணும். அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் திருவிழா ஆராதனை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எனவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் யார் கேட்டாலும் ஞானஸ்நானம் கொடுத்துருவேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனா நீங்க பரலோகம் போக முடியுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பாசி ஞானஸ்தானம் கேட்டாலும் கொடுக்கல அப்படின்னு யாரும் வந்துருக்கலாம் இருக்கீங்களா பரலோகத்துல. அதனால நான் யார் கேட்டாலும் கொடுத்துருவேன். ஆனா நீங்க அதுக்கப்புறம் பரலோகம் போற வழிக்கு நீங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. திரும்ப அந்த பழைய பாரம்பரியம் திரும்ப பழைய காரியங்களை போனா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எழுதப்படுகிற பேர் திரும்ப திருக்கப்பட வாய்ப்பு உண்டு. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. எழுதியாச்சும் நம்ம போயிடுவோம், போகும்போது அங்கே கிரிக்கிருக்கும். அல்லேலூயா. 2020, 21, 19, 18 ஞானஸ்தானம் எழுதியும் பேர் எழுதிருக்கும். ஆனால் நீங்க பரலோகத்தில் போய் இருக்கும்போது கிரிக்கிருக்கும். கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, ஞானஸ்தானம் ஒரு அஸ்திபாரம் தான். நீ வசனம் இருக்கிற இடத்துல அடங்கி இருந்து வளருகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாயா? அல்லேலூயா. பவுல் எழுதும்பொழுது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படிதான் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு அழைச்சிருக்காருங்க? பரிசுத்தவான்கள் ஆகும்படி. அதுக்கு ஒரு அஸ்திவாரம் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்கணும்னா பூர்ண பரிசுத்தம் வந்துடும். நீ எப்போ வந்தாலும் ஏசு நம்மளை கொண்டு போயிடுவாரு. நிறைய பேர் கற்பனை அதுதான், வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது வீட்டு சொல்லுங்க அல்லேலூயா. எனவே நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைகளை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே பூரண ரூபவதி. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு பூரணத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு கடந்து போகிறதா, அதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. 2020 இருந்த மாதிரி 2021 இருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. எல்லாமே நாமே சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த வருஷங்கள் நம்முடைய வளர்ச்சியின் அளவுகோல். ஆமே சொல்றீங்களா? இந்த வருஷங்கள் நம்முடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவுகோல். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை ஒரு தேவனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். வருஷம் போக போக நம்ம விசுவாச ஓட்டத்தில் முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும். என்ன இடத்துல இருந்து ஓடனா கல்வி அடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அவசியம். ரெண்டு பேரும் தெரியாது ஒண்ணு நினைக்கிறேன். அவன் இத்தனை வாசங்கள் எப்படிப்பட்ட வாக்குகள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை. அல்லேலூயா. என் பிரியமே, நீ பூரண எதுல? பரிசுத்தத்தில் ஒரு பூரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எங்கதான் கிடைக்கும்னா ஆவிக்குரிய சபையில வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு பரலோகம் போயிடுவோம் அப்படிலாம் முடியாது. அல்லேலூயா. அதனால ஞானஸ்தானம் எடுக்க போறவங்க நீங்க ஒரு நல்ல தீர்மானத்தை அரிசியமே வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு எல்லாரும் பரலோகம் வரணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. எல்லாரும் பரலோகம் வருவாங்களா அப்படின்னு கஷ்டம் தான். எல்லாரும் என்ன நான் முதல் சொன்ன மாதிரி சீட் கொடுத்துட்டு பேர் எழுதி வைக்க நம்ம பரலோகம் தான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இல்லை, அது திருக்கப்பட வாய்ப்பு உண்டு. அந்த சக்தி அவங்களுக்கு தெரியல. ஞானஸ்தானத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒழிய வேற எதுனா திரும்ப திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீ பரிசுத்தமா வாழணும், வசனத்தை கேட்டு மாம்சத்துல ஆவியில உண்டான அசிசி நீங்க ஒரு சுத்திகரிக்கப்படுகிற சபை தேவை அப்படிங்கிறத அவங்களுக்கு யாரும் என்ன செய்யுங்க சொல்லி தரல. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் பூரண ரூபவதி. நம்மை படுகொன்றும் இல்லாம அவர் வரும்போது இருக்கணும். அப்பதான் அவரோட பறந்து போக முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கு வேண்டும். பேதுரு எழுதப்படுது, அவரை அறிவுகிறார், அறிவிலே வளருங்கள் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. அவன் நாம் வளரணும். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாடுபடத்தக்க வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, எந்த வசனம் எங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வாக்கு தத்துவத்தோட மனசை நிற்க மாட்டேங்குது. எப்படி பரலோகம் போவேன் சொல்லுங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால 2021 ஆண்டு கொஞ்சம் வசனத்துக்கு உங்க இருதயத்தை
வளர்க்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்க தெரியலைனா ஆண்டவர் கிருபை தருவாரா தர மாட்டாங்களா? கட்டாயம் தருவார். நமக்கு ஒரு ஆசை வாஞ்ச வரணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் வாலிப பசங்களாக இருக்கும்போது எப்படியாவது போலீஸ் ஆயிடும். என்னவா போகிறேன் போலீஸ் ஆகணும்னு இப்படி இதெல்லாம் போட்டு எல்லாம் வந்துட்டு நாடெல்லாம் வந்துச்சு. கோயம்புத்தூர் போகணும். அப்புறம் பெரிய கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் அதிகாலையில் இத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. லெட்டர் வந்துச்சு. லெட்டர் வந்த உடனே இப்போ என்ன ஆகுங்க, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் ஊரில் இருந்து அப்படி அதிசமான படம் சுற்றி வந்தால் ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். 6 கிலோமீட்டர் நைட்டே சுண்டலை ஊற வச்சு அந்த சுண்டலை சாப்பிட்டு ஓடுவோம். ஊடகங்கள் வந்து நாயும் என்ன செய்யும், ஓடி வர அந்த நாய்க்கு பயந்து ஒரு வேகமாக ஓடுவோம். ஓடி வந்து அப்புறம் ஒரு மரத்தில் கயிற்று கட்டி, ஏன்னா கையில் யாரோ போட்டு நினச்சிருங்க இருக்குது. அப்போ நல்லா வெயிட்டாக இருப்பேன். எங்கள் சாம் மாதிரி நல்ல தொந்தியோட மேலே ஏறவே முடியாது. மேலே உடம்பு போகவே மாட்டேங்குது. ஒன்று ஆகிறேன். நான் லைட் ஆஃப் பண்ணி பஸ் சூட்டாக உடையுது நினைக்கிறேன். லைட் ஆஃப் ஏசு மேலே உடம்பு அனுப்பி மாட்டேங்கிறேன். போகவே மாட்டேன். அடுத்து ஓட்ட பந்தயம் இவ்வளவு நிமிஷத்தில் ஓடுனாதான் இத்தனை ஸ்டார் கிடைக்கும். 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படி ஸ்டார்லாம் இருக்குது. ஓட்ட பந்தயத்தில் ஓடணும். அப்புறம் நீளம் வரும். அப்புறம் இப்படி அதை எல்லாம் திரும்ப அடிச்சுடுங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும். டெய்லி வேலை அதுதான். டெய்லியும் வேலை அதுதான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆசை, ஒரு வாந்தி எப்படியாவது என்ன ஆகணும் சொல்லுங்க. போலீஸ்காரன் அவமான சம்பளத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அல்லேலூயா. ஆசை இருந்தால்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம இல்லைங்களா? உங்களுக்கு பரலோகம் போக ஆசை இருந்தா வசனத்தை என்ன செய்யுங்க, வளருங்க. பரிசுத்தத்துக்கு என்ன செய்ய, உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தவர்களா அந்த ஆசை தான் இருக்கு. எங்க போக்கு பரலோகம் போகிற ஆசை தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகம் போயிடலாம் இல்லை. அல்லேலூயா. ஓடின உடனே போலீஸ் வேலை கிடைச்சிடாது. கையில் ஏறின உடனே போலீஸ் வேலை கிடைச்சிடாது. நீங்க தாண்ட உடனே போலீஸ் வேலை கிடைச்சிடாதுங்க. அது ஒரு எல்லை. இத்தனை ஸ்டார் எடுத்தாலும் காசு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அவன் 100 மார்க் எடுத்தங்காட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் இல்லைங்களா? எஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் அவன் பாஸ் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல. ஏன்னா அதோட மார்க் இருக்கிறது கடைசி அக்காலாம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கணவரையும் சொல்லுங்க அல்லேலூயா. இதே மாதிரி தான் பரலோகமும். இதே மாதிரி தான் பரலோகமும். அல்லேலூயா. நம்ம பூரண ரூபவதியா பழுதில்லாத பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களா இருந்தாதான் நமக்கு பரலோகம் கிடைக்கும். ஆமென். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அல்லேலூயா. இன்னொரு தேவ வார்த்தை பற்றி சொல்கிறது, அந்த மணவாளனாகிய இயேசுவுக்கு முன்பதாக நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த நான் பிரயாசப்படுகிறேன் என்று அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. மணவாளனுக்கு முன்னாடி கற்புள்ள கன்னிகை தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. தீர்ப்புள்ளதும் அருவருப்பானதை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. நாம ஆயத்தமுள்ள கன்னிகைகளா இருக்க வேண்டும். 10 பேர் மணவாளனை சந்திக்க போனாங்க. எல்லாரும் உள்ள போயிட்டாங்களா? இல்ல, 5 பேர் தான் போனாங்க. முதல்ல கை பிடிச்சுக்காங்க. நீங்க எப்படி மணவாளனை சந்திக்கிற ஆசை இருக்கா? ஆயத்தமும் அவசியம். அல்லேலூயா. 2021ஆம் ஆண்டு ஆயத்தப்படுகிற ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நீங்க இசைந்து வரணும் ஆயத்தப்பட. அல்லேலூயா. உபவாசம், வாலிபர் கூட்டம், பெண்கள் கூட்டம், இதெல்லாம் என்ன செய்யுங்க, பரலோகம் போகணும்னா இசைந்து வாங்க. இல்ல பாஸ்டர் எங்களுக்கு பரலோகம் தேவையில்லை அப்படின்னு நீங்க போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எப்படியாவது உங்களை ஆயத்தப்படுத்தணும். அவன் தேவனை சந்திக்க மனவாட்டியாகி சபை ஆயத்தப்படணும். அல்லேலூயா, பிரைஸ் காட். அல்லேலூயா. நாம இந்த பூமியில ஒரு ஆயத்தம் அவசியம். இல்லைன்னா ஒரு வெற்றி என்ன செய்ய முடியாது, பெறவே முடியாது. அப்படியே இருக்காரு. எத்தனை வருஷமா நான் டூட்டி இருக்கீங்க? 13 ஆண்டுகள் டூட்டியில் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் மேலே ஏறோ அந்த கயிறு, அந்த என்னமா இருக்கு பார்த்தீங்களா, அந்த காரியங்கள் தான் கயிறு எடுத்துட்டு தான் இருக்கார். அல்லேலூயா. அம்மாவே இல்லைங்களா? 13 வருஷம் நான் ஏறிட்டேன், ஆனால் வந்து சேவை இல்லை
அப்படின்னு செய்ய முடியுமா? ஏதோ சும்மா ஏறிட்டாங்களாம் மேலே வேலையெல்லாம் எடுத்து முடியாது. ஒரு லைன் கொடுக்கவும் மற்ற காரியங்கள் லைன் எடுத்து போடவும் முடியவே அந்த காரியங்கள் இருந்தாதான், அந்த பாதுகாக்கக்கூடிய காரியங்கள்லாம் இருந்தாதான் ஜெயமா வெற்றியா செய்ய முடியும். அப்படி இருந்துமே ஒரு சிலர் என்ன செஞ்சிருங்க, ஒரு சில இடங்கள்ல ஏமாந்து விபத்துகள் ஏற்படுகிறத நம்ம என்ன செய்யறேன். உலகத்துல ஒரு சின்ன காரியத்தை செய்ய நமக்கு ஒரு ஆயத்தம் அவசியமா, உன்னதமானவரை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயத்தம் கட்டாயம் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தார். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையாக தேவனுக்கு முன்பதாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மை தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவர் சமூகம் நம்மை பூரணப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை சரிப்படுத்துகிறது. ஆமென். எனக்கு ரொம்ப வாழலாம் நல்ல இருக்கு குடிச்சு அப்படி பார்த்தனால நேரம் பார்க்கணும் மரமடை பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. ஒட்டாய் பணமா வருது. நீங்க உலக பார்த்து எனக்கே அப்படியே தூக்கம் வந்து மாறுது. ஆமென். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. எல்லா மனுஷர்களும் சோர்வு இருக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம வெளியே படத்தை எடுத்துக்க கூடாதுங்க. அவன் உள்ளேயே அடக்கி ஒட்டாய் உள்ள பிரயாசப்படாது. அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆசிரியர் இது மட்டும் கொஞ்சம் கெட்ட ஆகிங்க ஒரு ஆள் வந்து வச்சு அனுப்பிச்சிங்க அதுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதை நம்ம அடைக்கணும். அவன் அவன் அவள் மகாபுரோதி புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படியே எங்கே வாசிங்கன்னா அந்த அம்மா இப்போ தண்ணி எடுக்க வராங்க. எங்கே வராங்க? தண்ணி எடுக்கிறதுக்கு வராங்க. அந்த துறவை இறங்கி போய் என்ன செய்யறாங்க? தண்ணி எடுத்து குடத்தை எடுத்து தோல்ல வச்சுட்டு திரும்ப மேலே ஏறி நிற்கிறது. யார் நிற்கிறா? எலையேசர். யாருடைய வேலைக்காரங்க? ஆபிரகாமுடைய வேலைக்காரன். எதுக்கு வந்திருக்கிறான்? எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கான். அல்லேலூயா. அவர் அங்க என்ன ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். என்ன ஜெபம் பண்ணியிருக்காரு? ஆண்டவரே, இந்த நேரத்தில் எந்த பெண் வர்றாரோ தண்ணி எடுக்கும் போது நான் குடிக்கிறதுக்கு என்ன செய்வேன்? தண்ணி கேட்பேன். அதான் என்ன சொல்லணும்? குடிக்கிறதுக்கும் தாரேன், ஒட்டகத்துக்கும் தாரேன் அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த ரூட்டை பற்றி சொல்லணும். அவதான் நீங்க அனுப்புற என் எஜமானி கேட்க பெண்ணை நான் அறிந்து கொள்வேன் அப்படி ஜபத்தோட நின்றுருக்கிறான். அல்லேலூயா. இந்த நேரம் பார்த்து இந்த ரெபேக்கா எங்க வருகிறார்? தண்ணி எடுக்க வருகிறார். அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற தேவ சத்தம் கேட்கிற ஒரு ரெபேக்காவாய் அவர் இருந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளை நடத்திருக்காரு. நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா? அவன் அப்போ ஒரு சத்தம் அவளுக்கு என்ன செஞ்சிருக்குது? கேட்டுருது. படத்துக்கு எங்கோ தண்ணி எடுத்து போ அப்படின்னு ஒரு சத்தம் என்ன செஞ்சிருக்குது? கேட்டுருது. அதனாலதான் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவன் வந்திருக்கான். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா பெறணும்னா, இடம் கொண்டு பெறணும்னா தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்யணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட பேசுவாரா? கட்டாயம் பேசுவார். அல்லேலூயா. கடந்த நாட்கள் 7 நாள் உபவாசம் சொல்லணும். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரோ நீங்க என்ன செய்யறீங்க? கேட்கவே இல்லை. அல்லேலூயா. அவர் பாட்டு பேசட்டும், நான் பாட்டு வீட்டிலே வந்துக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்டா ஒரு காரணம் சொல்லுவீங்க. வேலை இருந்துச்சு, உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. அல்லேலூயா. சிலவே எத்தனை வலியோட ஏசு சிலுவை சுமந்தாங்க. நம்ம ஏன் வயிற்று வலியோட ஒரு நாள் ஆண்டு சம்பந்தம் வரக்கூடாதான்? சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வலியோட தான் நம்ம வலி பெருசாயிட்டு. சரி, வயிற்று வலியில் ஒரு நாள் சாப்பாடு ஆகாம இருந்தீங்களா? வயிற்று வலியில் 3 நாள் சாப்பாடாம இருந்தீங்களா? அல்லேலூயா. எந்த வேலையுமே நீங்களே அதுக்கு மட்டும் ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றது மட்டும் காரணம் சொல்லும். அல்லேலூயா. அங்கே ஒரு கிராமத்துக்கு சண்டைகளை சேர்த்து போகும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு சொன்னால் வராது. என்ன காரணம்னா வயிற்று வலி. அல்லேலூயா. ஆலயத்துக்கும் வயிற்று வலிக்கும் சம்மந்தமே. நீங்க தான் ஆலயம், உங்களுக்குள்ளதான் ஏசு இருக்கிறார். வயிற்று வலி நாளில் ஏசுனார் உங்களுக்கு கூட போகிறதில்லை. சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் ஏசு செய்வாங்க இருப்பார். அவன் பரிசுத்தம் தீர்ப்பு அப்படிங்கிறது வெளிப்படையா இல்ல, இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா,
கர்த்தர் சத்தத்திற்கு சித்தம் செய்யாம என்ன செஞ்சாங்க? இல்லாதவரே நான் திட்டுவாய் அந்த நாமம் உள்ளவன். நீங்க பேச இதுவரைக்கும் எனக்கு ஒண்ணுமே சரியாகல, நான் அப்படியே தான் இருக்கேன். அப்படியெல்லாம் காரணம் சொல்ல காரணம் சொல்ல கூடாது. அலையா நான் சொன்ன உடனே பிறகு அப்படிப்பட்ட அப்படிட்டாரு. இதே மாதிரி உள்ளே உங்களால் நடக்க முடியும். அலையா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உள்ளேயும் அப்படியே கொட்டாயம் அடிச்சுலாம் நடக்க முடியும். நான் செஞ்சதுனால தான் சொல்றேன். அலையா சரீரம் விலவீனம் உள்ளது, ஆதியோ அலையா பண்ணியது விட்டேன். வாயிலிருந்து வர்றதுதான் தீர்க்கப்படுது. சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், நமக்குள்ள இருக்கிறார். விலவீனத்தை காரணம் கட்டி தேவ சமூகத்தை செய்யாத நிறுத்தாமே. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ சத்தத்திற்கு சித்தம் செய்ய ஒப்பு கொடுங்க. மோசே சொன்னா என்ன சொன்னா? நான் வந்த நாளும் திட்டுவாங்க, நான்லாம் போகல, எனக்கு சித்தமா இருக்கிறார். இல்லை, நீங்க வரணும். சரியா? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்க செய்யறத நீங்க தான் செய்யணும். உங்களை தவிர வேற யாரையும் வந்து கட்ட செய்ய போறது இல்லை. சரியா? நீங்க காரணம் சொல்லிட்டு இருக்க வரைக்கும் அநேக ஆத்மாக்கள் நரகத்துக்கு நேரம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. சரியா? பிரைஸ் கார்டு நாளைக்கு 2 நிமிஷம் ஆகும். வேண்டாம் வேண்டாம் பல உட்கார். பிரைஸ் கார்டு. சரியா? ஹல்லேலூயா. நீங்க செய்யறத சொல்லுங்க, நீங்க தான் செய்யணும். நீங்க எழுப்பாத வரைக்கும் ஆத்மா நரகத்துக்கு போயிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அங்க போய் நிற்கும்போது ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாச சொன்னாரு, பாச ஜபத்துக்கு வர சொன்னாரு, பாச ஊழியை செய்ய சொன்னாரு, பாச சிறுவர் ஊழியை செய்ய சொன்னாரு. ஆத்மா தள்ளி போட்டுட்டே இருக்கு. அப்படியே நீங்க தான் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு கணக்கு கட்டாயம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால 2021 அவன் உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு அவர் சித்தம் செய்ய ரெபெக்காளை போல உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கஷ்டமா தான் இருக்கும். அவன் இப்போ நீங்க அந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை வச்சு பாருங்களேன். சாயங்காலம் இங்க இருக்கிற 4 பிள்ளைகள் ஒரு படத்துக்கு போயிட்டு தனி எடுத்து போறாங்க. படத்துக்கு போயிட்டு உறவுக்குள்ள இறங்கி அந்த நாட்டில் நீங்களே எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம்ப்ல இருந்து கையை போட்டு என்ன செய்யுங்க? இழுத்து அதை எடுத்து ஊற்றி திரும்ப தூக்கிட்டு வரணும். அப்பெல்லாம் போர்களும் கிடையாது, மோட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிணறு தான். இப்போ அந்த கிணறு கிடையாது. உள்ள என்ன செய்யணும்? வண்டியில கொஞ்சம் தண்ணி ஊறும். தண்ணி ஊறி கொஞ்சம் என்ன செய்ய கிடக்கும். அதில் என்ன செய்யணும்? தூக்கி எடுத்து இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா மலை பிரதேசங்கள்லாம் அப்படிதான் இருக்கிறது. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப கிராமங்கள் இந்திய பிரதேசத்தில் போனீங்கன்னா ஒரு குழி மாதிரி குறவு மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. அது உள்ள இறங்கி தூக்கி தான் எடுத்து வரணும். வீட்டமாக தெரியும் நினைக்கிறேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் அப்படிதான் இருக்கிறது. அந்த இறங்கி தான் தூக்கணும். வேறு வழியே ரயில்வையா நான் சொல்ல ரயில்வையா அதுக்கு இருக்கிற ஒரு பிள்ளை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு குடத்தை தூக்கிட்டு அப்படி மேலே வரும்போது மேலே எலியேசர் யாருங்க? ஊழியக்காரன், வேலைக்காரன், எஜமானுக்கு வேலைக்காரன், எஜமானுக்கு வேலைக்காரன், பாஸ்டர், ஒரு ஊழியக்காரன் நின்று தண்ணி கேட்டா என்ன பதில் வரும் நினைக்கிறீங்க? வேலையில் வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கி குடத்துல தூக்கிட்டு வந்திருக்கேன். கையில் உனக்கு உடம்பாவா இருக்க அண்டு நல்லா தானே இருக்கு. உள்ள இறங்கி போய் குடிக்க வேண்டியதானே? சபையில வேலை செய்ய சொன்னாலே என்ன சொல்றோம்? பழைய ஆட்களுக்கெல்லாம் பெஸ்ட், புது ஆட்களை வேலை செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வாசிக்கணும் என்னையா? பழைய ஆளுங்க நாங்கள் புது ஆளை வேலை செய்ய சொல்லுங்க. எப்படியா? இப்போ அந்த இடத்துல இருக்கிற என்ன பாருங்க, பாஸ் அவ்வளோ முடிக்கிற அவ்வளோதான். அதான் கண்டல். எப்படியா? ஆமாம். எப்படியா? ஆனால் அந்த ரெபெக்காள் அப்படி இல்லை. அந்த மனவாட்டி, அந்த சபை, அந்த தேவக்குள்ளே அப்படி இல்லை. நான் குடிக்கவும் தருகிறேன். ஒட்டகங்களுக்கும் என்ன செய்வேன்? ஒட்டகம் வந்து நான் ஒருத்த மட்டும் தான் வந்துப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒட்டகத்தோட கூட வேலை காரணத்தில் இருக்காங்க. ஆமே நீங்கள் லாபானை குறித்து வாசிங்கன்னா இந்த ஒட்டகத்தெல்லாம் அவங்க கொண்டு போய் அதை கட்டி அதற்கு தீவனம் போட்டு அவர்களோடு வந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை எழுதுறாங்க. கூட எத்தனை பேர் இருக்காங்க? கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க. யாருடைய இளையேசர் கூட எப்போதே வந்தது. இளையேசர் கூட என்ன செய்யறாங்க? ஆளு இருக்குது. அவன் பிள்ளைகள் சொல்லுவீங்க, அவங்கள தனிமாடு மாதிரி இருக்கான்ல, அவனை தூக்கி கொண்டு ஊற்றி சொல்ல வேண்டியதானா? சொல்லியிருக்குமா? சொல்லியிருக்காரா? கட்டாயம் சொல்லியிருக்கோம். அலையா அலையா. ஆனால் அந்த ரெபெக்கா அப்படி சொல்லலை. அலையா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்ததியில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்கணும்னா அவன் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியும்.
அல்லேலூயா. எஜமான் வச்ச ஊழியக்காரன் எலியாசர். ஆமென். தானா ஏற்பட்டவன் அல்ல. இங்க நாங்க நிக்கிறோம்னா நாங்க தானா வரல, எங்களுக்கு ஆசையெல்லாம் கிடையாதுங்க. அல்லேலூயா. வேதாகம கல்லூரி முடிந்து பாஸ்டரோட இருந்து பாதியில் அந்த ஊழியெல்லாம் வேண்டாம்னு ஓடினேன். இப்படி இருந்து கஷ்டப்பட்டு அவமானங்கள் இதெல்லாம் அனுபவித்து அழகாக சம்பாதிச்சு சாப்பிடலாமே. அப்பா இல்லைங்களா? போய் ஏறத்தாலும் 6 மாதம் எனக்கு தெரிந்த வேலை முதல்ல தறி ஓட்டி இருந்தேன். திரும்ப ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசினார். அப்படி ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். அந்த வேதத்தில் மத்திய எழுத சுவிசேஷத்தில் ஒரு வேத பகுதி இருக்கிறது. வயலில் வேலை செய்யும்படி ஆமென் ஒரு எஜமான் என்ன செய்கிறார்? கூலியாட்களை வேலைக்கு அமர்த்துகிறார். கடைசி மணி நேரத்தில் ஒரு மனிதன் வந்து என்ன செய்கிறாங்க? வேலை செய்யும் பொழுது அவனுக்கும் ஒரு மனம் கூலி கொடுக்கப்படுது. இந்த சத்தியத்தை அருமையான ரெவரண்ட் அகஸ்டின் ஜெபகுமாரன் அவர்கள் பேசினாங்க. அமர்த்தப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும். அழைக்கப்பட்டவனுக்கு நோக்கம் பணமா இருக்காது, அமர்த்தப்பட்டவனுக்கு நோக்கம் பணமா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீ அழைக்கப்பட்டிருக்கிறாயா, அமர்த்தப்பட்டிருக்கிறாயா? அழைக்கப்பட்டவன் கஷ்டப்படுகிறதுக்கும் பாடுபடுகிறதுக்கும் தன்னை ஒப்பு கொடுப்பான். கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வைக்கிறதோ அங்க நிற்பான். அல்லேலூயா. ஆப்பிள் மேல சவுண்ட் வைக்கிற வேலை அந்த வார்த்தை அந்த பிரசங்கத்தில் இருக்கிறது. அந்த வேலையானாலும் அதை செய்வான் அப்படிங்கிற சத்தம் எனக்குள்ள வைத்தது. திரும்பவும் நான் எப்போதுடைய வீட்டுக்கு போய் வாசப்படையில் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா எனக்கு தள்ள மாட்டாங்க அப்படி. அல்லேலூயா. திரும்பவும் அன்போடு ஏற்றுக்கொண்டார். என்னுடைய எல்லா காரியங்களையும் பொருட்படுத்தி திரும்பவும் ஊழியத்தில் நிறுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். அப்பதான் நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஆமென். இந்த அருமையான ரெபெக்காள் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவன் வழியாகத்தான் ஈசாக்கு என்கிற மணவாளன் கிடைக்க முடியும் என்பது தேவ திட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மறுபடியும் அழைத்து சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமும் நன்மையும் இந்த ஊழியக்காரன் வழியாகத்தான் உங்களுக்கு கடந்து வரும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், லேவியர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அப்படியே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ரெபெக்காள் ஆமென் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய மகனாகிய ஈசாக்குக்கு மணவாட்டியாய் போனார். வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லவருக்கு நாம் மணவாட்டியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டுமே. ஆனால் நம்மை நடத்துகிற ஊழியக்காரனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிகிறோம். எஸ்தர் வேதத்தில் பார்க்கிறோம். ராஜாத்தி யாருங்க? ஆமாம். எஸ்தரை குறித்து வேதம் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிற எஸ்தரை புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் காட். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், தேடி வாசிகள் பார்ப்போம். அவளுக்கு கண்டு நியமிக்கப்பட்டிருந்த ஏகாயின் வசமாய் ஒப்புவிக்கப்பட்டதை தவிர வேறொன்றையும் அவள் கேட்கவில்லை. பிரைஸ் காட். 2ஆம் அதிகாரம் வசனம் பாருங்கள். ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் தேவனும் கேட்கவில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எஸ்தர் தன்னை நடத்தும்படி, தன்னை ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்த தன்னை ஆயத்தம் பண்ணும்படி நியமிக்கப்பட்ட அந்த ஏகாக் என்கிற அந்த மனிதன் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் கேட்கவில்லை. அவளுக்கு அதிகாரம் இருந்துச்சு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். அல்லேலூயா. நாங்கள் கேட்கல, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன், கேட்கிறேன், எனக்கு இது போதும், நீங்க தரது எனக்கு போதும். அவள் தான் ராஜாதியாக உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் முன்பு எப்படி மொர்தெகாயின் சொல் கேட்டு நடந்து வந்தாலோ அப்படியே அவர் மொர்தெகாயின் சொல் கேட்டு நடந்து வந்தாலும் எழுதப்படும். இப்போ அவர் ராஜா
வியாதி. அல்லேலூயா. ஆனாலும் தன் சிறிய தகப்பனாகிய முருதகாய வார்த்தைக்கு கீழ்ப்படினார். எடுத்தீங்கன்னா பசங்க வாசிக்கிறீங்களா? வேணாம்ங்களா? இல்லை இதுக்கு பிடிச்சிருக்காங்க. மூணு தெரியுங்க. அது 20வது வருஷம். வளரும்போது படுதலுக்கு வைப்படி சொல்லுங்க. சொல்லு கேட்டு நடக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் சந்ததியிலே ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டுமையானால் நீங்கள் பூர்ண ரூபவதியாக இருக்க வேண்டும். ஆயத்தமானப்பட்ட கன்னிகையாய் அவன் மனவாளன கொள்வதற்கு கொடுக்க வேண்டும். ஊழியக்காரன் கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளையை என்ன செய்யணும்? அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தத்தை கேட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எஸ்தர் சரி, ரெபெக்காள் சரி, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க ஒரு கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் என்னன்னு அவசியம். கீழ்ப்படிதல் கேள்வி கேட்காது. கீழ்ப்படிதல் என்ன செய்யணும்? கேள்வி கேட்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அது அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதலுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. புதிய பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கிறது, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படிந்து. அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமான வார்த்தை பாருங்க. கீழ்ப்படிந்து அடங்கணுமா? அல்லேலூயா. நமக்கு இந்த வார்த்தையை பிடிக்காது. ஆமாவா இல்லையா? நமக்கு இந்த வார்த்தையை பிடிக்காது. அடங்குறதா? அல்லேலூயா. அது மட்டும் முடியவே முடியாது பாஸ்டர். ஆனால் வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒரு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க? அடங்குங்க. அவன் புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படியும் போது கூட அந்த அடங்குங்கிற வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைக்கல பாருங்க. வேலைக்காரனுக்கு எஜமானுக்கு வேலைக்காரன் கீழ்ப்படியும் போது கூட எழுதி வைக்கல. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது கூட எழுதி வைக்கல. ஆனால் விசுவாசிக்கு மட்டும் எழுதி வச்சிருக்காரு. அன்னைக்கு அவர் எழுதிச்சு போல. சொல்லுங்க. நேரடியா இன்னைக்கு சபையில் நிறைய ஆட்கள் அப்படிதான் இருக்குது. அம்மாவே இல்லைங்களா? அவன் விசுவாசி பாஸ்டருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அடங்க மாட்டேங்க, கீழ்ப்படிய மாட்டேங்க. அதனால அந்த வார்த்தை எழுதி வச்சுக்காரு தேவையில்லை. அலையா சத்தமாக சொல்லுங்க. அலையா. அலையா. நான் தேவ சமூகத்திலிருந்து தயவாய் சொல்லுகிறேன். சபையில ஒரு பேசாதீங்க. சபையில ஒரு காரியத்தை ஊழியக்காரனாக இருக்க நான் செய்கிறேன் என்று சொன்னால் என் மாம்சத்தில் என் விருப்பத்தை நிறைவேற்ற நான் செய்கிறது இல்லை. அல்லேலூயா. எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 10 தடவை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அதை செய்யணும்னு சொன்னாதான் என்ன செய்வேன்? செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியபடி சொல்லுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வெள்ளை அடிக்கும் விலை அவன் ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில் இருக்கிற 1000 ரூபாயை முதல்ல வை, நீ செய், நான் நடத்துவேன் அப்படின்னா. அல்லேலூயா. ஒரு விசுவாசி வந்தார். அவருக்கு இல்லை. நான் ஜோமான பாஸ்டர் ஒரு குளத்து கையில் மரத்தோடு நான் ஜோம் பண்ணேன். கர்த்தர் சொன்னார், வெள்ளையெல்லாம் பண்ணால அடிக்க முடியாது. உங்களுக்கு அங்கே இருக்கிறானே இல்லை, நீ செஞ்சுக்கவே மாட்டேங்குன்னு சொன்னார். அதனால நிறுத்திடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கட்டாய கர்த்தர் செய்வார். நீங்கள் ஜோம் பண்ணிருக்கீங்க, ஆண்டவர் சொல்லி தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்தாங்களோட திரும்பி பார்த்தேன். அவன் எளிமையானவர்கள் கர்த்தருக்கு உதாரணத்துவமாக கொடுத்தாங்க. யாருமே தெரியாதவங்க கூட அது உதாரணத்துவமாக கொடுத்து அந்த வேலையை அடிச்சு முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். பற்றி ஆண்டவராக அதனால ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் வேண்டாம் அப்படின்னாலும் ஊழியக்காரன் சொன்னால் தயவு செய்து என்ன செய்ய? கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. அதை ஊதி பெருசாக்கி பிரச்சனையாக்கி அப்படின்னு நினைச்ச முயற்சி எடுத்தாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் வீட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். ஊழியக்காரன் எதை செஞ்சாலும் தேவனாலதான், தேவனுடைய வார்த்தைப்படிதான் செய்வார்கள் என்ன நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. நாங்கள் வீட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்கள்? அடங்குங்கள். அல்லேலூயா. ஒரு சில நேரம் ஆலோசனை உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். உங்கள்கிட்ட என்ன செய்யுங்க?
கேட்கிறோம். அப்போ ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார், அதனாலதான் கேட்கிறோம். அந்த கன்வென்ஷன் கூடத்துக்கு பிறகு ஃபோன் பண்ணேன், நீ சபையில சொல்லு, அது உனக்கு வாய்ப்புனாரு. நான் கேட்டேன், யாராவது கொடுக்குறீங்களா, செய்யறீங்களா? அப்ப எங்க மைனி ஓகே சொன்னாங்க. இவங்க ராஜா அப்படி அந்த தேவை சந்திக்கப்பட்டு கலையா உங்ககிட்ட ஆலோசனை கேட்கும் போது நீங்க உங்க ஆலோசனை என்ன செய்யலாம் சொல்லல. நான் சொன்னேன், ஒரு காரியம் ஏதாவது இருந்தா இந்த உண்டியில் எழுதி போடுங்க, ஒரு நாள் எழுதி போட்ட மாதிரி இருக்கு. கலையா சொல்லுங்க. கலையா என்ன சொல்ல, ஒரு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இங்க வரட்டும், நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் வச்சு என்னால் திருப்தி கொள்ள முடியுமே, ஆனால் நான் கட்டாயத்திலிருந்து ஆயிரமாயிருக்கேன். இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து அங்கே, அங்கிருந்து அங்கே பேசாதீங்க. அலையா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவன் உங்கள் காரியங்கள் நேரம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு பேப்பர் எழுதிக்குள்ள போட்டுருவேன். அலையா பிரைஸ் கார்டு. அலையா நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. அலையா நான் ஒன்று நிச்சயம், நான் எது செஞ்சாலும் அவர் சொல்லாம நான் செய்யறது இல்லை. அலையா அலையா பிரைஸ் கார்டு. அலையா என் குடும்பமாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் அவர் சமூகத்தில் கேட்காம எதையுமே நான் என்ன செய்யறது செய்வது இல்லை. இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும் இருக்கட்டும். அலையா அதனால ஊழியக்காரனுடைய வார்த்தை என்ன செய்யுங்க, படித்து அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அடங்குங்கள். அதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் இல்லை, எங்கள் நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிரும். நாமே சொல்ல முடியும். அல்லேலூயா அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா தகப்பன் சிக்ஷையாக புத்திரன், நான் உங்கள் பிள்ளைங்கிற ஸ்தானத்துல என்ன தகப்பன்கிற ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருக்கிறான்னு நம்புறேன். அதனாலதான் உங்களை சிக்ஷிக்கிறேன். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா இந்த சிக்ஷையே நீங்க இப்போ அற்பமா தெரியலாம், ஆனா நீங்க பழகிட்டீங்கன்னா அது மிகுந்த பலனை கொண்டு வரும். அல்லேலூயா பிரைஸ் காட். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா இடம் கொண்டு பெருகுவாய். அந்த வாழ்க்கையில பெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமே, ஆனால் பரிபூரண ரூபவதியாகிய ஒரு அனுபவம், அவன் கரை கரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத ஒரு பரிபூர்ண சபையாக நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு சபையாக, நம்மை கண்ணியை கூட ஆயத்தப்படுத்துகிற ஒரு சபையாக, அல்லேலூயா அதுவல்ல நிறைவேறால் கீழ்ப்படிவது போல கீழ்ப்படுகிற ஒரு சபையாக, அல்லேலூயா கஷ்டப்படுகிறதற்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். ஒரு ஒட்டை எத்தனை கூட தண்ணி குடிக்கும் தெரியுமா? ஒரு ஒட்டகம் குறைஞ்சது 100 லிட்டர் குடிக்கலாம். அவன் எத்தனை ஒட்டகம் கொண்டுதான் தெரியுமா? ஒரு 10 ஒட்டகம் வந்துருக்காரு. 10 ஒட்டகம் அப்ப எத்தனை லிட்டர் ஆச்சு? என்ன ஆயிரம்? எதுக்கு ஆயிரம் சொல்லுவோம்? அவன் சொல்றது சொல்லாது, நீ சொல்லி எதுக்காக ஆயிரம் தண்ணி? எதுக்காக தண்ணி? ஒரு நல்லவர். அவன் 1000 லிட்டர் ஒரு கூட எவ்வளவு குடிங்க? இன்னைக்கு இருக்கிற கூட 20, அன்னைக்கு இருக்கிற கூட கொஞ்சம் பெருசாக 25 30 வச்சுக்கலேன். அப்ப எவ்வளவு எடுத்து ஊற்றணும் கணக்கே போட முடியாது. எவ்வளவு என்ன ஒரு சிண்டெக்ஸ் நிறைய எடுத்து ஊற்றணும், 1000 லிட்டர் ஊற்றணும். அதுபோல அவங்க கூட 5-6 பேர் இருந்தாங்க, அவங்க குடிக்கணும். எவ்வளவு கஷ்டமான வேலை, உள்ள இறங்கி தூக்கி வந்து ஊற்றுறது. அவன் அல்லேலூயா அல்லேலூயா அப்படி கஷ்டப்பட்டதுனாலதான் அவள் ஐஸ்வர்யமான மருமகளா போனா. அந்த சந்ததி பகைஞரின் வாசலை சுதந்திரிக்கிற சந்ததியாக மாறிச்சு. அல்லேலூயா 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 எங்களுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி பாருங்க. கஷ்டம் தான், ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா அது ரொம்ப கஷ்டம். அவன் நான் கீழ்ப்படுத்தி பாருங்க, உங்க சந்ததியான ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார். அல்லேலூயா 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 ஆண்டவர் சமூகத்தில் எழுந்துங்கள். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை ஒரு நிமிஷம் நம்ம இருதயத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த பெண் ரூபவதி, நீ ரூபவதி, உன்னை பழுவொன்றும் இல்லை. இன்றைக்கு மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய இயேசுவுக்கு முன்பாக
அறை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பழுதற்ற சபையா, குறையில்லாத சபையா இருக்க நான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான அசைச்சீங்க தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படுத்த நம்மை ஒப்புக் கொடுக்கிறேன். 2020 வந்துவிட்டோம். இந்த வருஷத்தின் முடிவு என்பது நம்முடைய வளர்ச்சியின் அளவாய் மாற வேண்டும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் நாம் இன்னும் வளரணும். பரிசுத்தத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதுல வளரணும், அவரை அறிகிற அறிவில் வளரணும், அவருக்கு செய்கிற ஊழியத்தில் வளரணும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறதுல வளரணும். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலைமையை ஸ்திரப்பட நாம் இன்னும் வளரணும். நம்மளை ஒப்பு கொடுப்பானவரே, நாம் இன்னும் உங்களை வளரணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என் ஜெப வாழ்வு இந்த புதிய ஆண்டில் இன்னும் வளரட்டும். ஒருவேளை கடந்த ஆண்டில் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த ஆண்டில் 20 நிமிஷமாக மாறணும். போன வருஷம் நான் ஜெபமே பண்ணல பாச, வாழ்க்கையில் ஜெபமே இல்லை, பரவாயில்ல, இந்த வருஷம் ஜெபம் பண்ணுவேங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள போகணும். உபவாசம் போன ஆண்டில் இருந்ததை விட இந்த ஆண்டில் உபவாசம் கொடுக்குறது. வாரத்தில் ஒரு நாள் இருந்தீங்களா, வாரத்தில் 2 நாளும் மாற்றுங்க. அவன் அல்லது ஒரு அரை நேரம் இருந்தீங்கன்னா அந்த முழு நாளாக அப்படியே மாற்றுங்க. ஜெபத்துக்கு உங்கள் ஒப்பு கொடுங்க. உபவாசம் சொல்லிக்க குடும்பத்திற்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, அழைத்து போகிற ஆத்மாக்களுக்காக கொஞ்சம் சுற்றி பாருங்களேன். நீங்கள் மட்டும்தான் நித்திய ராஜ்ய ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனையோ பேருக்கு நித்திய ராஜ்ய ஓட்டத்தில் வரல. உங்களோடு இருக்கிற உறவுகள் எத்தனையோ பேருக்கு நித்திய ராஜ்ய ஓட்டத்துக்கு வரல. அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் நீங்கள் ஏன் உத்தரவாதிகளை மாறக்கூடாது? நீங்கள் ஏன் திறப்புட நிற்கிறவர்களை மாறக்கூடாது? திறப்புட நிற்கிற ஒருவரை தேடினேன் என்கிற அந்த தேவ சத்தத்திற்கு நீங்களே ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமென். பரிசுத்தாவியானவர் உங்களோடு தான் பேசுகிறார், உங்களோடு தான் பேசுகிறார். ஆமென், ஆமென். பிரியமே, ரூபவதி உன்னை பழுதொன்றும் இல்லை. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். அவர் ஒப்பு கொடுக்க ஒரு வளர்ச்சி அவசியம், ஒரு முன்னேற்றம் அவசியம். ஆமென், ஆமென். தேவனை எதிர்பார்க்கிறார், தேவனை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, என் செல்வம் வளரட்டும், என் உபவாசம் வளரட்டும், ஆண்டவரே, என் பரிசுத்தத்தில் நான் வளரட்டும், ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் நினைவுகள், என்னுடைய செயல்கள், ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி. பிரைஸ்லா. கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே? ஆமென். ஆண்டவரோட பேசுகிற காரியங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் மகளே உன் ஜெபம் அதிகரிக்கணும்னு சொல்லுகிறாரா? உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் உங்க உபவாசம் அதிகரிக்கணும்னு சொல்லுகிறாரா? அவங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென், 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 ஆமென். ஒரு திரளுள்ள ஜனம். ஆமென், ஆமென். தேவன் தவிர திரும்புவதற்கு உங்களை ஒரு கருவியாய் ஆமென் தேவன் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க, ஊழியங்களை செய்ய, சிறுவர்கள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், ஆமென், ஆமென், ஆமென். தேவ சத்தம் உங்களுக்கு துணைக்குமானால் அந்த விவேகானை போல ஒப்பு கொடுங்க. கஷ்டம்னா கஷ்டம்னா பாடுகளை அனுபவிக்கத்தான் தேவன் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். பாடுகளை அனுபவிக்கத்தான் தேவன் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். சொலுசா வாழ தேவன் நம்ம அழைக்கல. ஆமென், 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 ஆமென். இயேசுவினாலே சிலுவை சுமக்க, சிலுவை சுமக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு மனிதனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து வந்து என்னை பின்பற்ற ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவை சுமக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்மைகளை அனுபவிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாடுகளை அனுபவிக்க ஒப்பு கொடுக்கிறப்பா. என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுவீங்களா, சொல்லுவீங்களா, சொல்லுவீங்களா? நீ இடமிருந்து பிறகுவாய். உன் சந்ததியார் பகைஞரின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Praise God. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, நன்றி 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 நன்றி. Hallelujah, hallelujah. கர்த்தருடைய சொல்லுவாங்க ஆளுகை செய்ய நடத்துங்க. ஓ நீ நல்லவரே பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓராமரியான சபரியா தரலோ. ஆமென் 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 ஆமென். அவை துதிக்கிறோம். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் என் ஆவி ஆத்மா சரீரம் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அன்பு நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான வேளையிலே தேவ ஜனங்களாய் ஒன்று கூடி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்காக ஸ்தோத்திரம். பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்களே. எங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பை தாரும். எங்கள் சந்ததியார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி போடாகுடியாய் பொருளே ஆண்டவர் மனவாட்டியாகிய ஆண்டவரே சபையாகிய எங்களுக்குள்ளே ஆண்டவரே காலை போல ஆண்டவரே பூரணத்திற்கு நேராய் நடக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த கன்னிகைகள் போல ஆயத்தப்படுகிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஏனோ தானோ என்ற வாழ்வு வேண்டாம். தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படணும் வசனம் சொல்கிறது. அந்த தேவனை சந்திக்கிற ஆயத்தம் ஒவ்வொரு நாள் எங்களுக்குள்ள காணப்பட தேவனின் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே கீழ்ப்படிதல்ங்கிறது கடினமானதுதான். ஆனால் எங்களுக்கு அவசியம். தேவன் எதிர்பார்க்கிறீங்க. சிலுவையில் மரண பரியந்த கீழ்ப்படித்தீங்களே, எங்களுக்குள்ள அந்த கிருபை கொண்டிருங்க. மரண பரியந்த நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய எல்லா இடங்களில் கீழ்ப்படிய அவன் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. என் ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்க கருத்து ஒப்புக்கொடுக்கிறோம். சபை முழுவதையும் கர்த்தனை ஆசீர்வதிக்கிறாங்க. படைய வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறேன். நீ இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் அவன் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாலானவைகளை எடுத்து கட்டுவிப்பார்கள். அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாவதாக. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சந்ததி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிங்க. தேவன் திரும்பி ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. தொடர் நடைபெறுகிற வாழ்வில் கொள்கை கர்த்தர் ஆசீர்வதியும் வல்ல பிரசன்னம் கூட இருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்களே சொல்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேவன் கிருபை பிள்ளைகளை காண்பிக்கும். அன்றுடைய கையெடுக்கிற வேலைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனித ஜீவனின் பலன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாங்க. உள்ளான மனிதர்கள் வல்லமையாய் விளப்பட ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ண வைக்கிறாங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் ஈசானோடு இருந்ததை அன்றுவரே மற்றவர்கள் அறிந்து கொண்டது போல கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு இருப்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள தேவனை ஆசீர்வதிக்கிறாங்க. கிருபை கொண்டு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்புகளை பிள்ளைகளுக்கு விரோதமாய், சரீர சுகத்திற்கு விரோதமாய், பொருளாதார நன்மைகளுக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளும் என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே செயல் இழந்துவதாக. நீங்க ஆளுகை செய்ய கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா. ஆமென். ஆத்மாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் கூடி வந்திருக்கிற யாவரோடும் பரிசுத்தவான்களே அவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பாராக. கரங்களை பிடித்து வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.